எனக்கும் வேறு ஒரு நண்பருக்கும் பயங்கர இவரை வந்து அவருக்கு பிடிக்காது, அந்த நண்பருக்கு ரொம்ப பிடிக்காது. நான் சொல்வேன், இத்தனை எலெக்ஷனில் ஒருத்தர் இவ்வளோ தூரம் அவர் ஜெயிக்கிறாருன்னா, இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமேல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ ஒரு பெரிய தலைவராக இருக்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்டவரையே நீங்கள் வந்து அவர் குறை, ஒரு தப்புன்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க? அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடாதுல்ல. அவர் கண்டினியூஸாக ஒரு 3 இல்லையா, பார்லிமெண்ட்டில் 3, அதற்கு முன்னாடி அசம்பிளியில் 3. குஜராத் முதலமைச்சரா 25 வருஷமா அவர் வந்து பொலிட்டிக்கல் கேரியர் வச்சுருக்காரு. 2002 23 வருஷம். இவ்வளோ பெருசாக அவர் சாதிச்சிருக்காருன்னா டெஃபினட்டாக அந்த சாதனைக்கு பின்னாடி அவருடைய நல்ல எண்ணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நமக்கு பாகுபாடு இருக்கும். யார் ஆட்சி புரியும் போதும் அவங்க மேலே எதிர்ப்பான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ வயசு நானே நினைப்பேன், இப்போ எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நீங்களாம் பெயினாக இருக்குது, நடக்க முடியாத, சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குன்னும் போது, இந்த சின்ன வயசுலையா? ஆமாம், இந்த சின்ன வயசுலேயே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இன்னும் சின்ன வயசுல எப்படின்னு தெரியாது. ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணுனா, இந்த எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் எதுக்கு? நம்ம பாட்டில் அமைதியாக வாழ்க்கையோட மிச்சத்தை வந்து எனக்கு கூட இப்போ கூட தோணுது, எங்கேயாவது ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக போய் உட்காந்துடலாமா? எனக்கு 3 வேளைக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இருக்குது, நமக்கு காலத்தை ஓட்டுறதுக்கு வழி இருக்குது. இந்த மீறி காலம் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? நான் இவர் பல நேரத்தில் ஒரு இங்கே போய் கஷ்டப்பட்டு ஒரு தமிழில் பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது, இவ்வளவு போராட்டம் எதுக்கு ஒரு மனுஷனுக்கு? அப்படின்னா அதை போராடி அதன் மூலமாக அவன் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு